இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல 24 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்து என்று காட்டுறாங்க. ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க, அந்த ஆண்டுதான் ஸ்ட்ராங்கெஸ்ட் அவேக்கனரான கிராண்ட் மாஸ்டர் கவர்மெண்ட்டுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு சில அவேக்கனர்ஸுடன் கொரியாவை விட்டு வெளியேறினார். அடுத்த சீன்ல ஹீரோ உள்ள ஆர்ஃபனேஜ்ல காப்ளின் மான்ஸ்டர் ஒன்று அந்த லேடியை விரட்ட அங்கிருந்த ஒருவர் காப்பாற்றிய பிறகு முன்னால் பார்க்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ் வந்து அவங்கள கொன்னுடுது. அடுத்த சீன்ல ஒருவன் செக்ஷன் சீஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கதான் வருது என்று சொல்ல, அதற்கு அவர் ஹண்டர்ஸை தொடர்பு கொண்டீர்களா என கேட்க, அவன் எஸ், ஏ ரேங்க் ஹண்டர் வந்திருக்கான். பிறகு செக்ஷன் சீஃப் அந்த ஹண்டர் எங்க என கேட்க, அதற்கு அவன் அந்த ஹண்டர் டைரக்டரை காப்பாற்ற சென்றுள்ளான் என கேட்டபடி இருவரும் ஓடும்போது அந்த செக்ஷன் சீஃப் குழந்தைகளை பற்றி கேட்க, அவன் எனக்கு தெரியாது. அந்த இருவரும் ஓடுவதை பார்த்த குழந்தைகள் ரூமுக்குள்ளிருந்து சத்தமிட, அவர்களை விரட்டிய காப்ளின்ஸ் ரூமுக்குள்ளிருந்த குழந்தைகளை பார்த்தவுடன் கண்ணாடியை உடைத்து அங்கிருந்த குழந்தைகளை கொன்றுவிட்டது. ஹீரோ மேசையில் கீழ் ஒழிந்ததால் உயிர் பிழைத்தான். உயிர் பிழைத்த ஹீரோ, அந்த ரூம்ல நான் மட்டும் உயிர் பிழைத்தது அதிர்ஷ்டமா என்று தெரியவில்லை. அடுத்த சீன்ல ஹண்டர்ஸ் அண்ட் சர்வைவர்ஸ் இங்க பாருங்க பிக்சர் எடுக்க போறேன் என கேமராமேன் சொல்ல, அங்கு ஹீரோ அதிர்ச்சி அடைந்த நிலையில் இருப்பதை பார்த்த கேமராமேன் சிரிக்க சொல்ல, அந்த ஹண்டர் சொல்றான், ஸ்மைல் கிட், இந்த பேரழிவிலிருந்து உயிர் தப்பியது வரம். ஃப்ளாஷ்பேக் முடிந்ததும் பிரசன்ட் டைம்ல அந்த பெட்டிகள் வீட்டில் இருப்பதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகி, இது எப்படி இங்கு வந்தது? இந்த ஐட்டம் மற்றவர்களுக்கு கனவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கலாம், ஆனா இது எனக்கொரு தடையாக நான் பார்க்கிறேன். சரி, இது எப்படி திரும்பி வந்தது என பார்ப்போம் என சொல்லி ஸ்டேட்டஸ் விண்டோவை ஹீரோ பார்க்கிறான். அதில் அந்த ஆர்மர் பற்றிய தகவல்களை பார்க்க, அது ஆர்மர் ஆஃப் த கோல்டன் கார்டியன் டிவைன் பீஸ்ட் என உள்ளது. அதோடு இது லெஜெண்டரி ஐட்டம். அடுத்து இதை யார் முதலில் திறக்கின்றானோ அவனுக்கே இது கட்டுப்படும். அதோடு இது ஒரு பவுண்ட் ஐட்டம். அதற்கு பிறகு அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் என்பதை கவனித்த ஹீரோ அதை பார்க்க, அதில் கார்டியன் டிவைன் பீஸ்ட் ஓத் மற்றும் பிரீத் கண்ட்ரோல் மற்றும் உடல் வெப்பநிலை சீராக்கம் மற்றும் ஆட்டோ ரிப்பேர் மற்றும் ஆட்டோ ரிட்ரைவல் மற்றும் பாக்கெட் டைமென்ஷன் ஸ்டோரேஜ் மற்றும் சர்வைவல் என்பன அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸாக உள்ளது. இதை பார்த்த ஹீரோ வசதி என கருதக்கூடிய அனைத்தும் இதில் உள்ளது. அதோடு இது ஆட்டோ ரிட்ரைவல் மூலம் திரும்பி வந்திருக்கலாம். பிறகு ஹீரோ நினைக்கிறான், இது என்னிடம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரிந்தால் என் உயிருக்கே ஆபத்து. அதனால் இதை அணிந்து கொண்டு பாக்கெட் டைமென்ஷன் ஸ்டோரேஜை பயன்படுத்தி மறைத்து வைக்கலாமா என நினைத்த ஹீரோ, ஆனால் இதை அணிய ஏதாவது அணி என்பது போல ஆக்டிவேஷன் சொல் இருக்குமோ என சொன்னவுடன் அது ஹீரோவுடன் இணைந்துவிட்டது. இதை கண்ணாடியில் பார்த்த ஹீரோ, நான் எதிர்பார்த்ததை விட இது கூலாக உள்ளது என நினைத்துவிட்டு, நான் இது கூலாக இருக்கிறது என மட்டும்தான் நினைத்தேன், மற்றபடி ஒன்றுமில்லை. பிறகு காமெடியாக கையை கன்னத்தில் தட்டி மனதை ஒருநிலைப்படுத்து என நினைத்துவிட்டு அந்த ஆர்மரை அணிந்தபடி, இதை என்னை போன்ற ஒருவனுக்கு கொடுப்பது எந்த பயனும் இல்லை. அதோடு நான் இப்படியே இருக்க முடியாது. நான் இது பற்றிய தகவல்கள் அகாடமியில் இருக்கக்கூடும். அதற்கு முன் இதை பாக்கெட் டைமென்ஷனில் வைக்க வேண்டும் என நினைத்த ஹீரோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்துகிறான். அடுத்த சீன்ல அகாடமில காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்த ஒருவர், டீம் லீடர், நீங்க ஆஃப் டே விடுமுறையை பயன்படுத்தவில்லையா கேட்க, அதற்கு ஹீரோ அவசர விலை காரணமாக திரும்ப வந்துவிட்டேன் என சொல்லிவிட்டு ஹீரோ நினைக்கிறான், என்னுடைய ட்ரேட் பற்றிய தகவல்களை ஹண்டர் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் லிஸ்டில் தேடினால் ஏதேனும் எனக்கு கிடைக்கலாம். அடுத்து தகவல்களை பார்த்த ஹீரோ, இந்த கிரெயிட்டிற்கான பெனால்ட்டி ரொம்ப மோசமாக உள்ளது. இதனால் நான் எப்போதும் க்ளோஸ் ரேஞ்சிலே ஃபைட் பண்ணணும். இது எனக்கு ஒரு விதத்தில் சிரமம். அதோட நார்மலி பெனால்ட்டி பெரியதாக இருந்தா பெனிஃபிட்டும் பெரியதாகத்தான் இருக்கும். அதில் மேலும் நீங்கள் நீதிக்காக நிற்கும்போது, தீமையை அழிக்கும்போது, பலவீனமானவர்களை பாதுகாக்கும்போது உங்களுக்கு ரிவார்டு வழங்கப்படும். அத்துடன் நைட் கிளாஸ் ட்ரீயில் உள்ள அனைத்து ஸ்கில்லையும் கற்க முடியும். இதை பார்த்த ஹீரோ, இது குழப்பமாக உள்ளது. சரி, நான் நைட் கிளாஸ் ஸ்கில் மற்றும் க்ளோஸ் காம்பேட் தொடர்பான அனைத்து மெட்டீரியல்ஸை சேகரிப்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். தகவல்களை சேகரித்த ஹீரோ, தேவையான அனைத்தும் கிடைத்துவிட்டது, இனி கிளம்ப வேண்டியதுதான் என நினைத்து, மற்றவர்களின் கண்ணில் படாமல் இருக்க படிக்கட்டை பயன்படுத்துவோம் என நினைத்து படியில் ஹீரோ இறங்கும்போது இருவர் பேசும் சத்தம் கேட்டு கீழே ஹீரோ பார்க்க, அங்கு ஒருவன், நீ ஏன் எங்கள் ப்ரொபோசலை மறுக்கிறாய்? நீ கிராஜுவேட் ஆனதும் உன்னை ஆவலான் கில்ட் ஹையர் பண்ணும். இது ஒன்றும் மோசமான ஆஃபர் இல்லையே என அந்த பெண்ணிடம் கேட்க, அவள் சொல்கிறாள், எனக்கு விருப்பமில்லாத போது அது நல்லதாக இருந்து என்ன பயன் என கேட்டுவிட்டு போக எடுக்கும்போது அவன் அவளிடம் வெயிட், நாம் இன்னும் பேசி முடியவில்லை என சொல்ல, இதை மேலிருந்து பார்த்த ஹீரோ, இது இங்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே,
இப்போ ஹீரோ நினைக்கிறான், இந்த அகாடமியில் கில்டு பிரிவுகள் உள்ளது. அவங்க ரேர் ஸ்கில் உள்ள ஸ்டூடண்ட்ஸை தங்கள் கில்டு பக்கம் இழுக்க கடுமையான போட்டி இங்கு உள்ளது. நார்மல் ப்ரொசீஜர் என்னவென்றால், கில்டுகள் தங்களுக்குள் போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்றால் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக சேர்க்க வேண்டும். இப்ப அந்த பெண்ணை காட்டுறாங்க. அவள் சொல்கிறாள், நான் லெவலப் ஆன பிறகு எனக்கு இதைவிட பெட்டர் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதன் பிறகு அவன் சொல்றான், நீ பேச்சை கேட்டு நடக்குமால் இல்லை, அப்படித்தானே என கேட்க, மேலிருந்து பார்த்த ஹீரோ, நான் இப்போ என்ன செய்வது, நான் அவளுக்கு உதவ விரும்புகின்றேன் என நினைத்து ஹீரோ ஜேயாங் கில்டுக்கு கால் பண்ணி ஆவலான் கில்டை சேர்ந்த ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை வலுக்கட்டாயமாக கான்ட்ராக்ட் போட வைக்க முயற்சிக்கிறார். பில்டிங் B2வில் படிக்கட்டு பகுதிக்கு சீக்கிரம் வாருங்கள் என சொல்றான். அடுத்த சீன்ல நீ இங்க என்ன செய்கிறாய்னு கேட்டபடி வந்த மற்ற ஹண்டர், உனக்கு அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பந்த செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது, அது உனக்கு தெரியாதா என வந்தவன் கேட்க, அதை மேலிருந்து பார்த்த ஹீரோ, இது விரைவாக முடிந்து இது டிசிப்ளினரி கமிட்டியிடமிருந்து எதிர்பார்த்ததுதான் என நினைக்கிறான். அங்கு வந்த ஹண்டர் அவனது தோளில் கை வைத்து, ஏய் ஜாங் யுன்சாக், உங்களுடைய கிளப்புக்கு ஏற்கனவே இதை பற்றிய வார்னிங் கொடுக்கப்பட்டதல்லவா என கேட்க, அவன் சிரித்து சமாளிக்கும் வகையில், அது எனக்கு தெரியும், அவளுடன் சும்மா பேசிக் கொண்டிருந்தேன் என சொல்லி அங்கிருந்து அவன் ஓடினான். இதையெல்லாம் ஹீரோ மேலிருந்து கேட்டபடி உள்ளான். அடுத்த சீன்ல அந்த பெண் அந்த ஹண்டரிற்கு நன்றி சொல்ல, அவன் பிரச்சனையில்லை, இப்படிப்பட்ட விடயம் மீண்டும் நடந்தால் டிசிப்ளினரி கமிட்டியை தொடர்பு கொள்ளுங்கள் என சொல்ல, மேலிருந்த ஹீரோ நினைக்கிறான், இது நல்ல முறையில் முடிந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. பிறகு கீழே அந்த பெண் அந்த ஹண்டரிடம் நம்பர் கேட்க, இதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி அடைந்து, அவளுக்கு அவனுடைய கில்ட் ஆவலான் கில்டு விட மோசமானது என்பது தெரியாதா? அடுத்த சீன்ல ஹீரோ ரோட்ல போகும்போது நினைக்கிறான், இது சந்தோஷமான முடிவு போல தோன்றினாலும் எனக்கு மனதில் ஒரு கசப்பாக இருக்கிறது என நினைத்தபடி ஹீரோ செல்லும்போது திடீரென சிஸ்டம் தோன்றி, அதில் உங்களுடைய வீரத்திற்கும் அந்த பெண்ணை காப்பாற்றியதற்கும் ரிவார்ட்ஸ் வழங்கப்படுகிறது என உள்ளது. அதில் ரிவார்டாக +1 ஸ்கில் பாயிண்டை செலக்ட் செய்த ஹீரோ, அடுத்த சீன்ல ஹீரோ வீட்ல ஹீரோ ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்து என்ன இதெல்லாம் என ஆச்சரியமடைகிறான். அதற்கு காரணம் என்னவென்றால், ஹீரோவிற்கு அனைத்து நைட் ஸ்கில்லும் கிடைத்துள்ளது. ஹீரோ நினைக்கிறான், இந்த ஸ்கில் எல்லாம் கான்ஸ்டிலேஷனையே ஆச்சரியமடையச் செய்யும். இப்ப அந்த ஸ்கில் எல்லாம் என்னவென்றால், 1 ஜீக்வால்ட் வான் என்கிரால்ஸ் ஸ்வாட்ச்நேட்ஷிப், 2 த பிளாட்டினம் ஸ்பியர் நைட் ரீஹூஸ் ஸ்பியர்மேன்ஷிப், 3 கமாண்டர் ஆஃப் த டெசர்ட் நைட்ஸ் ராஷியல் மேலே ஆர்ட். தற்போதைய நிலையில் லெஜெண்டரி நைட்ஸின் யுனிக் ஸ்கில் அனைத்தையும் நான் கற்றுக்கொள்ள முடியும், நான் என் ஸ்கில் பாயிண்ட்ஸை பயன்படுத்துவதன் மூலம். இது நான் நினைத்ததை விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது என ஹீரோ யோசிக்கிறான். அடுத்து ஸ்டேட்டஸ் விண்டோல ஒரு ஸ்கில்ல காட்டுறாங்க. அது மார்ஷியல் டேலண்ட்ஸ் ஆஃப் கிராண்டல் ஓம்னி ஸ்வாட்ஸ் நைட் ஆகும். இதோட எஃபெக்ட் என்னவென்றால், அனைத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் காம்பேட்ஸில் முன்னேற்றம் மிக வேகமாக இருக்கும். ஹீரோ இதை லேர்ன் பண்ண முடிவு செய்து, லேர்ன் என்பதை தொட்டதும் சிஸ்டமில் நீங்கள் அந்த ஸ்கில்லை பெற்றுள்ளீர்கள் என வந்தது. அது மட்டுமின்றி ஹீரோவை சுற்றி பிரகாசமான ஒளி தோன்றியது. பிறகு ஹீரோ சொல்றான், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அடுத்த சீன்ல அகாடமி பிரேக் ரூம்ல அந்த மீட்டிங் பயங்கர சலிப்பு, வருடத்திற்கு 3 தடவை இருப்பதால்தான் ஆறுதல் என ஹீரோ சொல்ல, அங்கிருந்த மற்றவன் ஹீரோவை பார்த்து, நேற்று நீ என்ன செய்தாய், ஆவலான் கில்டு முழுக்க பரபரப்பாக இருக்கிறது என கேட்க ஹீரோ அதற்கு, ஆவலான் கில்டை சேர்ந்தவன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை துன்புறுத்தியதால் ஜேயாங்கிடம் சொன்னேன். அங்கிருந்த மற்றவன் சொல்றான், அந்த பொண்ணுக்கு ஆல்கெமி ஸ்கில் இருக்கு போல, அதான் அவங்க அந்த பொண்ணை எப்படியாவது எடுக்க பார்க்கறாங்க என சொல்ல, ஹீரோ ஷாக்காகி நினைக்கிறான், எல்லா பெரிய கில்டும் தேடுற முக்கிய ஸ்கில் அதுதானே, அது மட்டும் இல்லாம நான் தான் சொன்னது என தெரிஞ்சிருந்தா? அதற்கு மற்றவன் சொல்றான், ஆமா, அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவாங்க, ஏனென்றால் டிசிப்ளினரி கமிட்டி ஆட்கள் பேசியதை நான் கேட்டேன் என சொல்ல, ஹீரோ அந்த டிசிப்ளினரி கமிட்டி பாஸ்டர்ட்ஸ் விட்னஸ் பாதுகாப்பு பற்றி இவங்களுக்கு தெரியாதா? அந்த பிளாக் ஷர்ட் சொல்றான், எனிவே கொஞ்சம் கவனமாயிரு, இப்போ ஃபைனல் சீசன், ஒரு டீம் லீடரை இழந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என சொல்லிவிட்டு செல்ல, ஹீரோ நினைக்கிறான், திஸ் இஸ் பேட்,